நடிகர் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் தற்போது நாசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். தொடங்கக்கூடாது, படப்பிடிப்புகள் நடத்தக்கூடாது. படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய அது அவங்க கிட்ட தாங்க பேச முடியும். அவங்க கிட்ட பேசணும். பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டிருந்தோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து முரளி தலைவர் எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு டேட் சொல்லுங்க, நாங்க இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போறோம். பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். அவங்க இந்த முடிவுகள்ல நாங்க உறுதியா இருக்கோம். நடிகர் சங்கம் இறங்கி இதுக்கு சரின்னு பட்டா ஓகே, அது வரைக்கும் நாங்க எங்களுடைய முடிவுகள்ல உறுதியா இருக்கோம். எங்களுக்கு அது மாதிரி சொல்லலையா? வணக்கம், நாங்க மாதம் நடத்துற செயற்குழு கூட்டம் தான். இதுக்கு ஏன் இவ்வளவு பரபரப்புன்னு தெரியல. நாங்க இந்த திரைப்படத்துறையை எவ்வளோ இன்னும் வேற ஒரு தளத்திற்கு, உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம். அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்க அது பகிர்ந்துக்குவோம். நிறைவேற்றிருந்தாங்க ஆகஸ்ட் 16 அப்புறம் எந்த ஒரு புது படமும் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம். இல்ல அது அவங்களதான் கேட்கணும். நீங்க அது நாங்க எடுத்த முடிவில்லை. எனக்கு நாங்க எடுத்த சில முடிவுகளை நாங்க அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். பத்திரிகை மூலமா அவங்களுக்கு போய் சேர்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க தொடர்பா அவங்கள்ட்ட பேச போறீங்க? இல்ல ஒரு நிமிஷங்க. இப்ப அவங்க எங்களுடைய கோரிக்கை ரெண்டு தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தை மூலியமா தொழிற்சங்கமே பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை மூலியமா ஏதா இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நேத்து ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேத்து அவங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் சங்கத்திலிருந்து முரளி தலைவர் கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. எங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வோட இருக்கோம். நாங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல. நாங்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கிறது இது சகஜ ரொட்டீனான உள்ளதான். அவங்க புகார்கள் சில நடிகர்கள் எங்ககிட்ட கொடுக்கறதும், நாங்க புகாரை வாங்கி திருப்பி அவங்களுக்கு பதில் அனுப்புறதும் அதே மாதிரி ரொட்டீனான நிறைவேற்றுறதுக்காக படப்பிடிப்புகள் தொடங்கக்கூடாது, படப்பிடிப்புகள் நடத்தக்கூடாது. இல்ல படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய அது அவங்க கிட்ட தாங்க பேச முடியும். அவங்க கிட்ட பேசணும். பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டிருந்தோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து முரளி தலைவர் எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு டேட் சொல்லுங்க, நாங்க இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போறோம். பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். நடிகர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்னதாக நடைபெற்றது. அதன் பின்னர் தற்போது நாசர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம் என்று நாசர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.